1965 மலேசியா வந்து சிங்கப்பூரை விட்டு பிரிஞ்சு போகும்போது பல பேர் சொல்லியிருக்காங்க, சிங்கப்பூர் நாடு வந்து ரொம்ப நாள் நிக்காது, ஒரு 5 வருஷத்துல வந்து இந்த சிங்கப்பூர் நாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சிங்கப்பூர் தான் வேர்ல்ட்ல வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி, ரிச்சஸ்ட் கண்ட்ரி அண்ட் டாப் கண்ட்ரியா இருக்கு. இது வந்து எப்படி அவங்க வந்து இதை வந்து சாத்தியமாக்குனாங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா ஒரு 3 மாஸ்டர் பிளான் தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாஸ்டர் பிளான் சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்ட்லேயே டாப் கண்ட்ரியா மாறி இருக்கு. உங்ககிட்ட ஆயில் இல்ல, கோல்டு இல்ல, பெரிய அளவுக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் எதுவுமே இல்ல. இருந்தது வந்து ஒன்னே ஒன்று தான், ஈஸ்டும் வெஸ்டும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா ஷிப்பிங் ரூட். அதை வச்சு தான் அவங்க வந்து சிங்கப்பூரை வந்து வேர்ல்ட் கிளாஸ் போர்ட்டா வந்து மாத்திருக்காங்க. கப்பல்கள் வந்து கார்கோ, ஃபியூலு, ட்ரேடு எல்லாமே வந்து அங்கேதான் நடந்திருக்கு. நோ கரப்ஷன். லீ குவான் யூ வந்து எல்லா ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. லெஞ்சம் வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது, யாரும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி மினிஸ்டர்களும் லெஞ்சம் வந்து வாங்கினா உடனே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அதை பார்த்து மல்டிநேஷனல் கம்பெனி லைக் செல், மொபைல் அந்த மாதிரி கம்பெனி வந்து சிங்கப்பூர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நாடு சின்ன நாடா இருந்தாலும் யாரும் நம்மளை அட்டாக் பண்ண பயப்படணும், அதுக்காண்டி வந்து மிலிட்ரியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட ஹெல்ப் கேட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாய்சன் சிரம்னு சொல்லி சொல்றாங்க. பாய்சன் சிரம்க்கு என்ன அர்த்தம்னா, யார் நம்மளை அட்டாக் பண்ணாலும் அதுக்கூட பின் விளைவை வந்து அவங்க பெருசா சந்திப்பாங்க, இதுதான் அர்த்தம். அது கூட இது குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு நாடு இப்ப வேர்ல்டு லெவல்ல ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு கண்ட்ரியா மாதிரி இருக்கு. 3 ஸ்ட்ராட்டஜில வந்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப செம்மையா இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.